சென்னை வானகரத்துல மது போதையில தாறுமாறா காரை ஓட்டி இடிச்சு விபத்தை ஏற்படுத்தி 2 பேரை கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சாலையில திரும்புற திசையெல்லாம் படுகாயமடைந்தவர்களும் பலியானவர்களும் ரத்த வெள்ளத்துல கிடந்த காட்சி நெஞ்ச பதற வைக்குது. குழந்தையோட சென்று விபத்தை ஏற்படுத்திய போதை ஆசாமிய போலீசார் பிடிச்ச போது பொதுமக்களையோ போலீசாரையோ அந்த ஆசாமி அடிக்க பாய்ந்து வாக்குவாதம் செஞ்சு தப்ப முயற்சி செஞ்சிருக்காரு. அப்ப தள்ளுமுள்ளை ஏற்பட்டிருக்கு. அந்த போதை ஆசாமியை காவல்துறையினர் கைது செஞ்சு இப்ப விசாரணை நடத்திட்டு வராங்க. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல பைக்ல அதிவேகமா போன இளைஞர் பள்ளி பேருந்துல மோதி விபத்துல சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜோஸ் அப்படிங்கிற இளைஞர் மாரநல்லூர்ல பைக்ல சென்றிருக்காரு. வளைவுல அதிவேகமா திரும்ப முயன்றப்ப எதிர்க்க வந்த பள்ளி பேருந்தை கண்டதும் தடுமாறி கீழே விழுந்திருக்காரு. இந்த காட்சிகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பைக்கில் அதிவேகமாக சென்ற இளைஞர் பள்ளி பேருந்தில் மோதி விபத்தில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜோஸ் என்ற இளைஞர் மாரநல்லூரில் பைக்கில் சென்றுள்ளார். வளைவில் அதிவேகமாக திரும்ப முயன்றபோது எதிரே வந்த பள்ளி பேருந்தை கண்டதும் தடுமாறி கீழே விழுந்தார். இந்த விபத்தில் ஜோஸ் நூழலையில் உயிர் தப்பினார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.